வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 50 வாட்ஸ் சோலார் பேனல் வச்சு ஒரு 32 இன்ச்சு எல்இடி டிவி ஓட முடியுமா அப்படின்ற நம்ம லைவ் டெஸ்டா நம்ம பார்க்க போறோம். நம்மகிட்ட இருக்கிறது என்னலாம் அப்படின்னா ஒரு 42 ஏஹெச் பேட்டரி ஒன்று இருக்கு. அது போக ஒரு மினி இன்வெர்டர் இருக்கு பாருங்க. இது ஒரு 200 வாட்ஸ் மினி இன்வெர்டர். இந்த இன்வெர்டர் வச்சு தான் நம்ம வந்து ஏசி சப்ளைவா டிசியை ஏசியா மாத்தி நம்ம டிவிக்கு கொடுக்க போறோம். ஓடுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ் கண்ட்ரோல், சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் இருக்கு. இந்த பொருளை மட்டுமே வச்சு உங்களுக்கு வந்து நம்மளே கரண்ட் ரெடி பண்ணி இந்த டிவியை 32 இன்ச்சு எல்இடி டிவியை ஓட வைக்க முடியுமா 50 வாட்ஸ் சோலார் பேனல் அப்படின்னு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி பேட்டரி லைஃப் எத்தனை வோல்ட் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிளஸ் மைனஸ்ல வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம பார்க்க போறோம். அதாச்சும் பேட்டரி கொஞ்ச நாள் சார்ஜ் இல்லாம இருந்துச்சு, அதனால ஒரு டைம் வந்து செக் பண்ணிட்டு நம்ம வந்து லைன் கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாச்சும் 10.8 இருக்கு, 10.85 இருக்கு, 11 வோல்ட்டுக்குள்ள இல்ல 10.85 தான் இருக்கு. 11 வோல்ட்டுக்கு ஒரு 15 பாயிண்ட் கம்மியா இருக்கு. மல்டிமீட்டர்ல பாருங்க உங்களுக்கு வேல்யூவை. இப்போ நம்ம இதைத்தான் இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணி அந்த 50 வாட்ஸ் கண்ணாடியில சார்ஜ் பண்ணி நம்ம வந்து இன்வெர்டர் இங்க பாருங்க, இந்த இன்வெர்டர்ல தான் நம்ம கொடுக்க போறோம். கொடுத்து நம்ம லைவ் டெஸ்டா இது வரைக்கும் நம்ம வந்து யாருமே நம்ம செஞ்சது கிடையாது. நம்ம வீடியோல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை விட நம்ம இதை தெளிவா நம்ம பார்த்து போட போறோம். உங்களுக்கு லைவ் டெஸ்டாவே உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனலா ஓப்பன்ல மேல வச்சு உங்களுக்கு வந்து லைன் கொடுத்து நம்ம கன்வெர்டர் கொடுத்து எல்லாம் செக் பண்ணி பார்க்க போறோம். ஓடுதா, அதுதான் இந்த வீடியோட மெயின் கான்செப்ட். அதாச்சும் கரண்ட் இல்லாத பகுதியில உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனல் வச்சு ஒரு டிவியை ஓட வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய மெயின் நோக்கம். வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 50 வாட்ஸ் பேனலை வந்து நம்ம வந்து சோலார் பேனலை வந்து நம்ம மச்சிக்கு கொண்டு போவோம். மேலே மாடியில் வச்சு லைன் கீழே கொண்டு வருவோம். இங்கே வந்து வெயில் ரொம்ப இல்லை, உங்களுக்கு எங்கே வச்சாலும் கொஞ்சம் மரங்கள் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு படுது. நம்ம மச்சில இருந்து வச்சு டெஸ்ட் பண்ணோம். நம்ம இந்த இடத்துல தான் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். பேனல் நம்ம வச்சு கொண்டு வந்தாச்சு. நம்ம ஒயர் மட்டும் கொடுக்கணும், லைன் கொடுக்கணும். ஒயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து ஒரு 2 கோர் கிடந்துச்சு. 2 கோரில் வந்து 2 ஒயர் உள்ள வர மாதிரி ஒரு 2 கோர் ஒயர் நம்மகிட்ட கிடந்துச்சு. அந்த ஒயரை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம மச்சு வழியாக மேலேருந்து மாடியிலேருந்து கீழே போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம 50 வாட்ஸ் பேனலில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த வருது பாருங்கள் அந்த லைனு. இப்போ நம்ம வந்து பேனலில் டைரெக்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சிகப்பு கருப்பு வருது பார்த்தீங்களா 2 கோரில், உங்களுக்கு இது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அந்த ஒயரை யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு பேனல் எடுத்துகிட்டு அதில் ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ் மைனஸ் ஒயரை நம்ம எடுக்கோம். ப்ளஸில் சிகப்பு 2 கோரில் அந்த சிகப்பு எடுத்து ப்ளஸில் கொடுத்துட்டு பாருங்கள், ஜாயின் மட்டும் நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. சோலார் பேனலை பொறுத்தளவு உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து டைட்டாக பண்ணலை அப்படின்னா ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜாயிண்ட் வந்து சீக்கிரம் கட் ஆயிரும். இப்போ நான் வீடியோக்காண்டி உங்களுக்காண்டி நம்ம கையை வச்சு டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கையை வச்சு டைட் பண்ணாலும் நல்லா முறுக்கி விட்டு நல்லா டைட்டாக முறுக்கி விட்டு டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. நம்ம டெஸ்டிங்காண்டி நம்ம பார்த்துருக்கறனால நம்ம பேசிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு அந்த 2 கோர் ஒயரில். இப்போது இந்த ஒயரை அப்படியே நம்ம எடுத்து கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி கீழே கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அதை வந்து கீழே போய் நம்ம வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்ட்டு நம்ம அளக்க போகிறோம். பாருங்கள், நம்ம கீழே போய்க்கிடுவாங்க. கீழே போயிட்டு நம்ம வோல்டேஜ் அளந்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாமே ஃபிக்ஸடாக பண்ணிடுங்க. நமக்கு வந்து 50 வாட்ஸ் பேனலை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த இதை போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம கொடுத்த ஒயர் இந்த வந்துட்டு பாருங்கள், இந்த ஒயர் தான் நம்ம 2 கோர் ஒயர் மேலே கொடுத்துருக்கோம். மேலே காட்டுதான் பாருங்கள், அந்த அப்போது பார்த்தீங்களா, இதுதான் கீழே போட்ட ஒயரு. இப்போது இந்த லைன் நம்ம எண்டை தூக்கி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். எண்டு பாருங்கள், அந்த இருக்குது பாருங்கள், இதில் உள்ள எண்டை நம்ம டெஸ்ட் பண்ணிடுறோம். எத்தனை வோல்ட் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதே மாதிரி வீடியோ வந்து டைரெக்டாக உங்களுக்கு 50 வாட்ஸ் பேனலில் ஒரு டிவி ஓடுதா அப்படின்ட்டு இது வரைக்கும் யாரும் யூடியூப்பில் போட்டதில்லை. நம்ம முறையாக போட்டிருக்கோம். பாருங்கள், லைவ் டெஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்வான்டேஜ் நான் இப்போ முதலே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா 50 வாட்ஸ் பேனல் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா 50 வாட்ஸ் பேனலுக்கு பதிலாக நீங்கள் 100 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இதில் நம்ம 50ஆலேயே முடியும் அப்படின்னா 100ஆல் எவ்வளோ முடியும்னு பார்த்துக்கோங்க. பட்ஜெட் ரீதியான உள்ள ஒரு இதில் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த 2 லைனை எடுத்து செக் பண்ண போகிறோம்.
அவுட்புட் வந்து சோலார் பேனல்லேருந்து 50 வாட்ஸ்லேருந்து எவ்வளோ வருது அப்படின்ட்டு மல்டிமீட்டர் வச்சு இப்படி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் சும்மா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். லைன் ஷார்ட்டேஜ் எப்படி ஆகுது பாருங்கள். உங்களுக்கு பேனல் சீக்கிரம் போயிடும், அப்படி பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு கரண்ட் வருதா அப்படின்னு சும்மா பார்த்தேன், எவ்வளோ ஸ்பார்க் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம மல்டிமீட்டரில் போட்டு பார்த்துறோம். மல்டிமீட்டரை 200 வச்சுக்கோங்க, 20 இருக்குது, 200 வச்சுக்கோங்க. டிசியில் வச்சுக்கலாம், ஏசியில் வச்சுறாதீங்க, காட்டாது. டிசியில் 200 வச்சுக்கிட்டு நம்ம 2 எண்டையும் சோலார் பேனல்லேருந்து வர எண்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 19 வோல்ட்டு கிட்ட வருது, 19.32. இந்த அளவுக்கு நமக்கு வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். மேலேருந்து மேலே நம்ம மச்சியில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல சூரிய ஒளிப்படுது. இவ்வளோ வோல்ட்டு 19 வோல்ட்டு கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த வோல்ட்டை தான் நம்ம வந்து பாருங்கள், நான் மறுபடியும் கொடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு இப்படி பண்ணாதீங்க, நான் சும்மா டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு ஒரு ஆர்வத்தில் நான் சும்மா பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு சோலார் பேனல் டக்குன்னு போயிடும். இப்படி பண்ணக்கூடாது. இவ்வளோ பவர் உங்களுக்கு 50 வாட்ஸ்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறக்காண்டி நான் காட்டுதேன். இப்போது நம்ம டேரெக்டாக அடுத்த செட்டப்புக்கு போயிட வேண்டியதான். இப்போ நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் நம்ம வந்து லைன் கொடுக்க வேண்டியதான். பாருங்கள், நம்ம அடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் எடுக்கும். பேட்டரியை கொஞ்சம் நவுட்டிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் பேட்டரி லைனை தான் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சோலார் செட்டப்பை பொறுத்தளவு டேரெக்டாக பேனல்லேருந்து வரக்கூடியதை கண்ட்ரோலில் கொடுக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் ஆன் ஆகிறது பேட்டரியில் உள்ள சப்ளையை கொடுத்தா மட்டும்தான் ப்ரோக்ராம் ஆன் ஆகும். அந்த ப்ரோக்ராம் ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சோலார் சப்ளைவே கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சோலார் சப்ளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் சீக்கிரம் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பேட்டரியை நம்ம கொடுத்துட்டு தான் பேனல் கனெக்ஷன், ரெண்டாவது தான் கண்ட்ரோலில் கொடுக்கணும். இதுதான் சோலார் செட்டப்பில் பேசிக்கான ஒரு விஷயம். இப்போது நம்ம சோலார் செட்டப்பில் பேட்டரியிலேருந்து கண்ட்ரோலுக்கு ப்ளஸ் மைனஸை பார்க்குறோம் பாருங்கள். பேட்டரியில் ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ கண்ட்ரோலில் அதே மாதிரி பேட்டரியில் உள்ள கனெக்ஷனில் ப்ளஸ் எடுத்துக்கணும். அது ப்ளஸ் ஒயரை டைரெக்டாக ப்ளஸில் கொடுத்துரும். அதாவது ஃப்ரெண்ட்ஸு, சில கமாண்டில் சில பேர் கேட்குறாங்க, வளன்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வளன்னு பேசினாலும் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேனோ அப்படி சொல்லும்போது பாதி அர்த்தங்களை வந்து நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து விட்டு போகும். அதனால தான் நம்ம வந்து கூடுதலாக பேசி சொல்கிறோம். நீங்கள் இருந்து கவனிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை இருந்து கவனிக்கணும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால கொஞ்சம் இருந்து கவனிக்கணும். பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பேட்டரியில் 10.5 வோல்ட்டு நமக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. லோவான வோல்டேஜ் தான் பேட்டரியில் இருக்குது. இப்போது நம்ம வந்து பேட்டரி லைனை வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் கொடுத்துட்டோம். நம்ம அடுத்தபடியாக சோலார் பேனலில் இருந்து வரக்கூடிய அந்த லைனை கொடுக்க போகிறோம் சார்ஜ் கண்ட்ரோலில். இப்போ பாருங்கள், அதில் உள்ள ப்ளஸ் எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு 2 கோர்லேருந்து அந்த ஒயரில் உள்ள ப்ளஸ்ஸை நம்ம கொடுக்கும். பாருங்கள், சோலார்லேருந்து வரக்கூடிய அவுட்டு, அதில் உள்ள ப்ளஸ்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து அதே மாதிரி மைனஸ் அதே மாதிரி கொடுக்கணும். உங்களுக்கு கீழே விழுது, அதனால் நிமித்து வைக்கிறேன். நம்ம ஒரு ஆளாக இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சரியாக கொஞ்சம் செட்டப் வர மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் நான் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ப்ளஸ்ஸை கொடுத்துட்டோம். மைனஸ் அதே மாதிரி நம்ம லாக் பண்ணுறோம். நல்லா டேப் அடிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் பெர்மனெண்ட்டாக பண்ணும்போது நல்லா டேப் அடிச்சு விட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், சார்ஜ் கண்ட்ரோலில் 13 வோல்ட்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலே இருந்து பவர் சப்ளை வந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆகிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு பூஸ்டிங்கில் தான் எப்பவும் காமிக்கும். உங்களுக்கு நீங்கள் சோலார் பேனலை பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டாலே பேட்டரி லோவாக இருந்தால் கூட பூஸ்டிங்கில் தான் காமிக்கும். ஏன்னா சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்க அந்த ஃபுல் பாயிண்ட்டை தான் காமிக்கும். இப்போ 13 வோல்ட்டு கிட்ட வந்துகிட்டு இருக்கு. நம்ம அடுத்தபடியாக டேரெக்டாக கண்ட்ரோலில் லைன் கொடுக்க வேண்டியதான். இன்வெர்ட்டரை நம்ம இப்போது லைன் கொடுக்க போகிறோம். இன்வெர்ட்டரில் அதே மாதிரி பேட்டரி செட்டப்பில் ப்ளஸ்ஸு மைனஸ் 2 ஒயர் வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ளஸ் ஒயரை வந்து அந்த பார்த்திங்களா, அந்த ப்ளஸ் ஒயரை ஆல்ரெடி நம்ம பேட்டரி ப்ளஸில் லாக் பண்ணி வச்சுட்டோம். காமிக்கிறோம் பாருங்கள், அந்த மஞ்சள் ஒயர் ரெண்டுமே மஞ்சள் தான் போட்டிருக்கோம். நீங்கள் இண்டிகேட்டுக்காண்டி கலர் மாற்றிக்கலாம். நம்மகிட்ட இருக்க ஒயர் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸில் லாக் பண்ணிட்டோம். இன்வெர்ட்டர்லேருந்து உள்ள ப்ளஸ்ஸு பேட்டரி ப்ளஸில் லாக் பண்ணிட்டோம். அடுத்து மைனஸ் இருக்குது பாருங்கள், அந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைனஸ் ஒயரை அதே மாதிரி உங்களுக்கு பேட்டரியில் உள்ள மைனஸில் கனெக்ட் பண்ண போகிறப்போ பாருங்கள், இந்த ஒரு வேலை தான். இந்த ஒரு வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டப்பு ஃபுல்லாக ஓகே. அடுத்து நம்ம டிவியை டேரெக்டாக டெஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம இன்வெர்ட்டரில் உள்ள மைனஸை பேட்டரி மைனஸில் கொடுத்து லாக் பண்ணணும். இந்த இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வாட்ஸ் நல்லா இருக்குங்க. ஒரு சூப்பராக உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது இந்த இன்வெர்ட்ரு. ஒரு சில விஷயங்களுக்கு 150 வாட்ஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லைட் உங்களுக்கு பவர் அப்படிங்கிற லைட் ஆன் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு அவுட்புட் ஏசி அவுட்புட் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ப்ளக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்.
உங்களுக்கு இப்போ நமக்கு எல்லா செட்டப்பும் ஓகேவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த க்ரீன் லைட் எரியுது. இன்னொன்று வந்து ஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபால்ட்டுன்னு ஒரு சிவப்பு லைட் இருக்கா, ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டுனா அது வந்து சிவப்பு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கவே இப்போ எல்லாமே ஓடுது. கூலிங் மேன் ஓடுது பாருங்கள், இன்வெர்ட்டர் நமக்கு கரெக்டாக ஆன் ஆகிட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே. நம்ம இப்போ டேரெக்டாக டிவியை டேரெக்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கனெக்ஷனுமே பேட்டரி கனெக்ஷன், கண்ட்ரோலு, நம்ம இன்வெர்ட்ரு, இந்த மினி இன்வெர்ட்ரு, இந்த கனெக்ஷன் ஃபுல்லாமே சோலார்ல இருந்து வந்து உங்களுக்கு இதை ஃபுல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த கட்டம் டேரெக்டாக டிவியை டெஸ்ட் பண்ண வேண்டியதான். டிவியை டெஸ்ட் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு டிவி ஆன் பண்ணிட்டுனா உங்களுக்கு செல்லில் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக யூடியூப்ல இருந்து உங்களுக்கு டேரெக்டாக ஓடுதான் பாருங்க. டிவி ஓடுது, எப்படி ஓடுது அப்படின்ட்டு ஒருத்தர் பாருங்க. டிவியோட பின் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிவியோட பின் டிவியை கொஞ்சம் மாட்டி வச்சுக்கிடும் பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ டிவியோட பின் எடுத்துட்டோம் பாருங்க. நான் டிவியை ஃபுல்லாக காமிக்கிறேன். 32 இன்ச்சு எல்இடி டிவி. இப்போ நம்ம கன்வெர்ட்டரில் கொடுப்போம். கன்வெர்ட்டரில் ப்ளக் பண்ணியாச்சு பாருங்க. டிவி ஜாக்கெட்டை கன்வெர்ட்டரில் ப்ளக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுவிட்சை ஆன் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க்கிங் மாத்திரம் பாருங்கள். 50 வாட்ஸ் பேனல்ல இருந்து ஆன் பண்ணிட்டோம். டிவி ஆன் ஆகிட்டா அப்படின்ட்டு பாருங்கள். டிவியை சூப்பராக ஆன் ஆகிட்டு, ஆனால் கொஞ்சம் இன்வெர்ட்டர் கொஞ்சம் உட்காருது. உங்களுக்கு வோல்டேஜ் அது எடுக்கிறதுனால, டிவி எடுக்கிறதுனால கொஞ்சம் இன்வெர்ட்டர் கொஞ்சம் தம்மாயி ஓடுது. ஆனால் டிவி சூப்பராக நம்ம எதிர்பார்த்ததை விட அழகா டக்குன்னு ஆன் ஆகிட்டு பாருங்க. நானும் கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்படின்னால கொஞ்சம் சார்ஜ் ஆகி தான் எடுக்கும்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு டிவி பாருங்க. HDMI பின் போர்ட் எல்லாம் காமிக்குது. இப்போ நம்ம டைரக்டா மொபைல்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்களுக்கு ப்ளூடூத்துக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம். நம்ம மொபைல்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம டிவில வைஃபை கனெக்ட் பண்ணோம். பாருங்க, ஒரு 50 வாட்ஸ் பேனல், ஒரு 42 AH பேட்டரி, ஒரு மினி 200 வாட்ஸ் இன்வெர்டர், இதை வச்சு நமக்கு ஒரு செட்டப் டிவி வந்து ஓடுது. 32 இன்ச்சு டிவி ஓடுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு, இல்லைன்னா ஒரு அவுட்டரான ஒரு இடத்துல வந்து கரண்ட் இல்லாத இடத்துல ஒரு டிவி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டப் அழகா பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, உங்களுக்கு 50 வாட்ஸ் கண்ணாடிக்கு பதிலாக 100 வாட்ஸ் கண்ணாடி போட்டீங்கன்னா இதை விட தெளிவா இருக்கும் உங்களுக்கு. நம்ம 50 வாட்ஸ் வச்சு என்னெல்லாம் முடியும் அப்படின்ட்டு நான் பண்ணி பார்க்குறோம். இந்த டிவி 32 இன்ச்சு டிவி, இந்த டிவியை விட சின்ன டிவி இருக்கு பார்த்தீங்களா, இதை விட 24 இன்ச்சோ அந்த மாதிரி சம்திங் இருக்கு பார்த்தீங்களா, 32க்கு கீழே ஒரு சைஸ் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிவி இந்த செட்டப்ல சூப்பரா ஓடும். உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் கம்மியா தான் எடுக்கும், சூப்பரா ஓடும். நம்ம இதுவே ஆன் ஆயிட்டு அப்படின்னா அது இதை விட அழகா உங்களுக்கு பவர் ரொம்ப எடுக்காம அழகா அந்த செட்டப்ல ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம இதுல வந்து இப்போ யூடியூப் ஆன் பண்ணோம். கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன், வரேன். வரமன்ஸ் உங்களுக்கு மொபைல்ல நெட்டு சரியா மொபைல்ல இருந்து கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பிளைட் மோட்ல இல்லை கணக்கு. உங்களுக்கு மறுபடியும் நான் பிளைட் மோட் எடுத்து விடுறேன். நான் இதை கவனிக்கல, சரியா கவனிக்கல. இப்பதான் பாருங்க, இப்பதான் நெட் ஆன் ஆயிருக்கு. ஹாட்ஸ்பாட் ஆன்ல தான் இருக்கு. இப்போ கனெக்ட் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேக்சிமம் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. கனெக்ட் ஆயிட்டு பாருங்க, சூப்பரா நம்ம டிவி வந்து இப்போ வைஃபைல கனெக்ட் ஆயிட்டு இன்வெர்டர்ல பாருங்க நமக்கு 50 வாட்ஸ் சோலார் செட்டப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுவும் வச்சோம்னா உங்களுக்கு காப்பிரைட் ஆயிரும். நம்ம சேனல்லே போய் நம்ம வைக்கும் பாருங்க. நம்ம சேனல் வீடியோ போடும், ST மீடியா தமிழ் பாருங்க. நம்ம சேனல் வந்துட்டு நம்ம சேனல்ல போட்ட வீடியோக்கள் ஃபுல்லா வருது பாருங்க டிவில. இதுல ஒரு வீடியோவை வந்து நம்ம பிளே பண்ண பாருங்க. விளம்பரம் ஓடுது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது வந்து காப்பிரைட் ஆயிடக்கூடாது உங்களுக்கு, அதனால நான் மறைச்சு காட்டுறேன். இந்த செட்டப்லயே உங்களுக்கு எவ்வளவு ஒரு அழகா ஓடுதுன்னு பாத்துக்கிட்டு இருங்க. நீங்க இந்த செட்டப்ப கரண்ட் இல்லாத பகுதியில் அழகா செட் பண்ணலாம். ஒரு 50 வாட்ஸ் பேனல் வச்சு 50 வாட்ஸ் பேனல் போல நீங்க இந்த மாதிரி 32 இன்ச்சு டிவி போடுறீங்கன்னா 100 வாட்ஸ் பேனல் போடுவாங்க.
நம்மளால 50 வாட்ஸ் பேனல் வச்சு முடியும் ஒரு சேலஞ்ச் அப்படிங்கறதுனாலதான் நம்ம இந்த செட்டப் வச்சு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க விளம்பரம் முடிய போது உங்களுக்கு டைரக்டா அப்ளை பண்ணி விடுறேன். உங்களுக்கு டைரக்டா கட்டினா காப்பிரைட் ஆயிரும் அப்படிங்கறதுக்காண்டி நான் மறைச்சு வச்சிருக்கேன். பாருங்க நம்ம சேனல் தனியா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். என் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்க வைக்க லைட்டு எதுவுமே இல்லாம சொல்றாங்க. இருந்தாங்க. இப்ப அவங்க தாண்டி ஒரு தேர்வு தாண்டி ஒரு வீடியோ போடுறோம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து 24 வோல்ட்ல ஓடக்கூடிய சொல்றோம். அதாவது டிஷர்ட்டோட 24 வோல்ட்ல ஓடக்கூடிய மோட்டர் நீங்க பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஒரு 50 வாட்ஸ் செட்டப்ல நம்ம ஒரு 32 இன்ச் எல்இடி டிவி வந்து ஓட வச்சுட்டோம். ஒரு இந்த இன்வெர்டர் வந்து ஒரு மினி இன்வெர்டர் நீங்க வந்து ஆன்லைன்ல கிடைக்கும். உங்களுக்கு டைரக்ட் லோக்கல் ஷாப்ல கிடைக்கான்னு தெரியல, கிடைக்கும். சில எலக்ட்ரானிக் ஷாப்ல கிடைக்கும். நீங்க அமேசான்ல நான் வாங்கினேன், பாத்துக்கோங்க. 200 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபுல் 200 வாட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா ஓவர்லோட் ஆயிரும். ஒரு 150 வாட்ஸ் வரைக்கும் நீங்க இந்த இன்வெர்டர் வச்சு எடுத்துக்கலாம். இந்த டிவியே ஓடுது அப்படின்னா பாத்துக்கோங்களேன். நான் என்ன சொல்றேன்னா ரெக்கமெண்ட் பண்றேன்னா இந்த செட்டப்ல உங்களுக்கு 24 இன்ச் டிவி 32 இன்ச் டிவிக்கு கீழே உள்ள சைஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாமே டிவி பாத்துக்கலாம். எந்த ஒரு பவர் கட் ஆஃபும் சார்ஜ் ரொம்ப பிடிக்காம உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம வந்து இந்த 50 வாட்ஸ் இந்த கண்ணாடி செட்டப்லயே ஒரு வீடு, ஒரு ரொம்ப ஒரு கரண்ட் இல்லாத பகுதி இல்ல, இல்லைன்னா ஒரு தோப்புல ஒரு வீடு இருக்கு, இல்லைன்னா ஒரு அவுட்டர்ல ஒரு வயக்காட்டுலயோ, இல்லைன்னா ஒரு கோழி பண்ணையோ ஏதோ ஒரு பண்ணையில வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல வந்து நான் டிவி பார்க்கணும், மொபைல் சார்ஜ் போடணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த 50 வாட்ஸ் பேனல், இந்த 42 AH பேட்டரி, இந்த கண்ட்ரோல், இந்த கன்வெர்டர், அதாச்சும் இந்த இன்வெர்டர், இது மாத்திரம் இருந்தா போறோம். உங்களுக்கு வந்து லைட்டுக்கு லைட்டு, மொபைல் சார்ஜர், டிவிக்கு டிவி யூஸ் பண்ணிக்கலாம். 50 வாட்ஸ் பேனலை வச்சு இந்த செட்டப் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோல உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம். டிவியுமே நான் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னொரு இப்போ டைரக்டா நான் உங்களுக்கு வந்து கேபிள் டிவி நம்மகிட்ட வந்து அந்த செட்டப் பாக்ஸ் இருக்கு, செட்டப் பாக்ஸை போட்டுருவேன். அந்த இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதுல வந்து ஒரு பின்னு தான் சொருவ முடியும். இப்போ அந்த பின்னுல வந்து நமக்கு சுவிட்ச் போர்ட் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா இல்ல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பின்ன எக்ஸ்டென்ட் பாக்ஸ்ல சொருவி உங்களுக்கு டிவியும் ஓட விட்டு செட்டப் பாக்ஸ்ல உள்ள பின்னையும் குத்தி விட்டோம்னா உங்களுக்கு டிவி கேபிள் டைரக்டா சேனல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்து அப்படி வேண்டாம், அது காப்பிரைட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேனலே டிவியை ஆன் பண்றதுதான் இதுல மெயின் கான்செப்ட். ஆன் பண்ணிட்டு நம்ம சேனலை போட்டு விடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம சேனலை பொறுத்தளவு வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து ஒரு பட்ஜெட் ரீதியான ஒரு செட்டப்ல தான் நம்ம சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் பயன் அடையணும். அப்ப ரொம்ப பட்ஜெட்டா 1 லட்சமா 2 லட்சமா 50,000 60,000 அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்ல இல்லாம குறைஞ்ச அளவு பட்ஜெட்ல நம்மளால பண்ணக்கூடிய அளவு உள்ள பட்ஜெட்ல தான் நம்ம சோலார் வீடியோ ஓட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் அந்த மாதிரி வீடியோக்கள் தான், பயனுள்ள வீடியோக்கள் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.